செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார். மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார். கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு. அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தாண்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க. அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? நல்லா புகைய போடுறா, இந்த பாரு மலாலி, ஊதி போடுறா, ஊதுறே, ஊதுறா, ஊது, ஊதி போடா. இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. வம்பளுக்கு இருக்கு ஒரு வரமுறை வேணாமா? ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி. கிளம்புறேன். சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்குதான்னு கேட்டு வந்துடுறேன். தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு, எங்கே உன் உடைவாள்? எனக்கு நீ பிறந்த நாள் நான் போய் கொண்டாடணும்ப்பா. இதுக்கு பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ நீ எப்படி கொண்டாடுறீங்க? அட கன்றாவியே, அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? தாங்கி பிடிச்சி பேசிக்கிட்டு எப்போ எடுத்தாலும் அண்ணா அண்ணன்னு சொல்லக்கூடிய சீமானை கோமாளி என்று கவிதை வெடிக்க வைத்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு என்ன போக்கு இது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? என்னடா கத்துற? என்ன கத்துற? அவன் அடிக்கிறா, நீ என்ன அடிக்கிற? அப்ப உனக்கு என்ன வித்தியாசம்? சுமாரே சுமாரே, உட்கார் உட்கார் உட்கார். என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. வழக்காடி பழக்கம் எனக்கு, வாழ்த்து கவி பாட சற்று நடுக்கம் எனக்கு. பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். கவிஞர்களின் காட்ஃபாதர், உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலே முடிக்காதா? மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? தம்பிகளை உசுப்பி விடும் அண்ணன் அல்ல நீ. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. தம்பிகளை உசுப்பி விடும் அண்ணன் அல்ல நீ, தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ. யாரு இந்த குமாரசாமி? இவனா? அப்பா இவன் பெரிய ஃப்ராடுப்பா இவன். நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரண்டா. கல்லெடுத்து அடிச்சுட்டா 307 போடுவாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க. கண்ணாடி உடைச்சிட்டா, பேருந்து மேல கண்ணாடி பட்டா 307 கூட போடுவாங்க. பாடட்டும். இந்த ஏரியாவுல சொல்றோம், நாங்கெல்லாம் யாரு? நாங்களெல்லாம் ரவுடிகள். ஆனா கேட்டு வாங்கிருக்கியா? என்ன திருப்பதி லெட்டரா கொடுக்குறாங்க, இப்ப கேட்டு வாங்கிருக்க நீங்க? எந்த காவல்துறையும் ஒரு மயிரும் பண்ண முடியாது, ஒரு மயிரும் பண்ண முடியாது. உன்றை கேளு, உன்னையும் டிக்கில சுட்டுவாங்க, அப்புறம் குழந்தை மீனுக்கு எங்கேயா கிடப்பா பாத்துக்க. நியூஸ்ல கூட ஒன்னெல்லாம் போட மாட்டாங்க பாத்துக்க. இந்த யாரு ரவுடிகள்? ரவுடிகள் பட்டியல நாங்களா இருக்கிறோம். டேய் யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ரவுடிகளாக தயாராக இருக்கிறோம்? அவ்வளவு பேர் வாழ்க்கை நாசம் பண்ணி வச்சிருக்கியா? எல்லோரும் ரவுடிகளா? நீ என்ன பண்ணுவ? ஒரு ரவுடி லிஸ்ட் போடு, அவ்வளவுதானடா. பாத்துட்டு நீ ரவுடி பாயிண்ட் ஆஃப் வியூலயே வாழ்க்கையை பாத்துக்கிட்டு இப்படியே திரிறீங்களா? எப்படா மாற போறீங்க? அலங்காம போயிருவேன், நாசமா போயிருவேன், உருப்படாம போயிருவேன். டேய் ஓட்டத்த களி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. தம்பிகளை உசுப்பி விடும் அண்ணன் அல்ல நீ, தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ. என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு கம்பெனி? அம்மா கோஷமிடும் அடிமை தலைவன் அல்ல நீ. திருப்பி சொல்லுங்க. அம்மா கோஷமிடும் அடிமை தலைவன் அல்ல நீ. இதானே வேணாங்கிறது. இந்த வேலைக்காகத்தான் எங்க வீட்டுல துணி துவைச்சு டாய்லெட் கிளீன் பண்ணிருக்காரு சார். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்? அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எழு, திருப்பி அடி, ஆவேசமாய் குரல் எடுத்தார். வெயிட் அண்ட் see.
எவரா கெஸ்ட் ரோல்? ஒட்டுமொத்த சிறுத்தைகளே திரண்டு வாருங்கள், நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய் ஐயா 2 சீட். இது சிறுத்தை இல்ல, நம்ம நாய் டைகர். நம்ம டைகரா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கரின் நகல். சரிங்க சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? தள்ளுறா மோல. அடிமை வாழ்வு மட்டும்தான் என்னுடைய கதி என்று நினைத்தால் அதை விட ஒரு மடமைத்தனம் இந்த உலகத்தில் இல்லைன்னு அண்ணல் அம்பேத்கர் போதிக்கிறார். பாகுபலி போன்ற மாவீரனின் பதவியை பறித்து ஒரு நாய்க்கு வீசுவதா? ஆனா நீங்க திமுக கிட்ட போய் 2 சீட்டு 6 சீட்டு வாங்குறதுக்கு தான் நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை தெருவந்தம் கூட்டி தூக்கி தெரியுறீங்களா? பாபா சாஹிப் அம்பேத்கரின் நகல். ஒடுக்கப்பட்ட மக்களின் இருளகற்றும் அகல். யாரு? நிலமும் மீட்க முடியல. ஈழன மக்களினுடைய அதிகாரம் எங்கேயாவது வென்றெடுக்கப்பட்டா அதுவும் பதவி கூட இருக்க முடியாது, கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, படிக்க முடியாது, கேள்வி கூட கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கே. நம்ம என்ன கூட்டணி தர்மம். ஒடுக்கப்பட்ட மக்களின் இருளகற்றும் அகல். சார், தேங்க்யூ so much சார். கூச்சமே இல்ல. கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி. இவர் பேச்சு சனாதான பேயின் மேல் இறங்கும் இடி. ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. சனாதான பேயின் மேல் இறங்கும் இடி. அழித்துவிடும் சனாதானம் என்னும் வெறுப்பை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும். தமிழகம் ஆளும் பொறுப்பை கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க பர்பி இல்ல, சும்மா குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம், இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம். தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் நம்முடைய படங்களை போடாமல் இருக்கலாம், நம்முடைய பெயர்களை காட்டாமல் இருக்கலாம். அதையெல்லாம் யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆசான். கவனமா இருக்கணும். பல பேர் பறையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம். செருப்ப கழட்டி அடிங்க அந்த நாய்கள். ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆசான். ஈழத்தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள். காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை? தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை. செருப்பு பிஞ்சு போகும். வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே அள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு இருந்திருந்தாருன்னா இவரும் மேல் லோகம் போயிருப்பாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு நக்கல. அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். இது மிரட்டல்ங்கிறத விட சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். இவர் கூட இருந்திருந்தாருன்னா இவரும் மேல போயிருப்பாரு. அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல. அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு அவர். உன் பேர் என்னப்பா சொன்ன? தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்?